தேட ஆரம்பிச்சாங்க. அந்த தேடல் தான் அவங்கள யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. அவரு ரஷ்யாவோட ஆதரவுல நாட்டுக்கு வெளியே வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற இந்த குழப்பத்தை பார்த்ததும் அரியணைய பிடிக்க இதுதான் சரியான சான்ஸ்னு ஒரு பொன்னான வாய்ப்பா அவர் பார்த்தாரு. இதுதான் அவரோட அரசியல் திறமைக்கு ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. அங்கங்க சிதறி கிடந்த பழங்குடி தலைவர்களை ஒன்னு சேர்த்தாரு, பிரிட்டிஷ் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாரு, கடைசியா இந்த எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் ஒரே தீர்வுன்னு தன்னை முன்னிறுத்திக்கிட்டாரு. பாருங்க, அவரை விட்டு ஆப்கானிஸ்தான்ல அமைதியே வராதுன்னு பிரிட்டிஷாரே நம்ப வச்சிட்டாரு. ஆனா அவரோட ஆட்சி உறுதியாகிறதுக்கு முன்னாடி ஒரு கடைசி சவால் காத்துட்டு இருந்துச்சு. அயூப் கான்னு இன்னொருத்தர் நான் தான் அடுத்த ஆட்சியாளர்னு கிளம்பினாரு. மைவான் போர்ல பிரிட்டிஷார தோற்கடிச்சும் காட்டிட்டாரு. ஆனா கடைசியில கந்தகார் போர்ல ஜெனரல் ராபர்ட்ஸ் அவரை தோற்கடிச்சு இந்த போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. சரி, சண்டையெல்லாம் முறிஞ்சு அப்துல் ரஹ்மான் ராஜா ஆகிட்டாரு. ஆனா இந்த போருக்காக கொடுக்கப்பட்ட இறுதி விலை என்ன? கடைசியில பிரிட்டனுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்னதான் கிடைச்சது? இந்த போருக்காக பிரிட்டிஷ் பேரரசு செலவு பண்ணினது சுமார் 17 மில்லியன் பவுண்டுகள். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய தொகைன்னு. அவங்க ஆரம்பத்துல போட்ட பட்ஜெட்டை விட இது 3 மடங்கு அதிகம். பணத்தை விட பெரிய இழப்பு மனித உயிர்கள் தான். 10,000க்கும் மேல பிரிட்டிஷ் மற்றும் இந்திய வீரர்கள் இறந்து போனாங்க. இதுல கொடுமை என்னன்னா, நிறைய பேர் சண்டையில சாகல, நோய்கள் வந்துதான் செத்தாங்க. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஆப்கானியர்களும் தங்களோட உயிரை விட்டாங்க. கடைசியில பிரிட்டிஷ்க்கு ரஷ்யாவை தடுக்கிறதுக்கு ஒரு பஃபர் ஸ்டேட் கிடைச்சது. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க அரியணையில உட்கார வச்ச அந்த புது அமீரை மக்கள் இரும்பு அமீர்னு கூப்பிட்டாங்க. பேருக்கேத்த மாதிரி அவரு பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டுக்கு அடங்காம ஆப்கானிஸ்தானுக்கு எது நல்லதோ அதை தான் செஞ்சாரு. சரி, இதெல்லாம் பழைய கதை தானே, இது இன்னைக்கு ஏன் முக்கியம்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த போரோட முடிவு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டரான டுராண்ட் லைன் உருவாக காரணம். அதோட தாக்கம் அந்த பகுதியோட அரசியல்ல இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம இங்க பேரரசுகளோட ஆட்டத்தை பத்தி பேசினாலும் நிஜத்துல போர்க்களத்துல நின்ன சாதாரண வீரனுக்கு அந்த போர் எவ்வளோ கொடூரமா இருந்திருக்கும். ரூட்யார்ட் கிப்ளிங்கோட இந்த வரிகள் அதை நமக்கு நல்லா புரிய வைக்குது. இந்த ஒரு சிந்தனையோட இந்த விளக்கத்தை நாம முடிச்சுக்கலாம்.